Shiva 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 Shiva. அனைவருக்கும் வணக்கம். நான் உண்மை அஸ்ட்ரோ செல்வராம், திருச்சி மாவட்டம் முசிறியில இருந்து. இன்னைக்கு நாமக்கல் மாவட்ட நல்வாழ்வு ஜோதிடர் சங்கத்துல நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் லேட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? நிறைய பேர் நிறைய ஜாம்பவான்கள் நிறைய விஷயங்கள் பேசிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் பேசுறேன். இந்த விஷயம் துல்லியமா சரியாவே இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 1994ல கருத்தம்மான்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட கான்செப்ட் என்ன? பெண் சிசு கொலை. இப்போ அந்த 90 கிட்ஸ்ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, 94ல படம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்து பெண் சிசு கொலை நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு பெண் சிசுவெல்லாம் பொண்ணு விட்டு இன்னைக்கு பொண்ணு கிடைக்கலன்னா எப்படி பொண்ணு கிடைக்கும்? இது ஜாதக ரீதியாகவும் சில காரணங்களை சொல்றேன். அது அந்த பதிவோட இது கண்டிப்பா. இப்ப ஜாதக ரீதியா அதுக்கு என்ன காரணம், அதாவது பெண் சிசுவுக்கு என்ன காரணம்னு சொல்லல, அந்த கல்யாணம் ஆகாம இருந்ததுக்கு என்ன, நிறைய பேருக்கு ஆகாம இருக்கு. அப்படி கல்யாணம் ஆனாலுமே அந்த கல்யாண வாழ்க்கை பெருசா சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தோஷமான கிடையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நான் இந்த பதிவுல சொல்றேன். எழுதுச்சா ஜாதகம்லாம் கிடையாதுன்னா அது ஜாதகம் கிடையாது. இல்ல, இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கிறது 1/8/1983 இருந்து 1/2/1985 வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகு இங்க இருந்தார், சனி இங்க இருந்தாரு. இப்போ இந்த 1/8/1983 இருந்து 1/2/1985 வரைக்கும் பிறந்த ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி, கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லலாம். ஆனா கல்யாணம் லேட்டா தான் நடந்திருக்கும். அந்த கல்யாண வாழ்க்கை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெருசா சந்தோஷமா இருந்திருக்குன்னு சொல்ல முடியாது. இது இந்த டேட்டா பர்த்துக்குள்ள பிறந்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் ரெண்டு பேத்துக்குமே இது சரியா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, காலப்புருஷ லக்னத்துக்கு 2ல ராகு இருக்கு, 7ல சனி இருக்கு. இது ரெண்டுமே பாப கிரகங்கள். இந்த காலப்புருஷ லக்னத்துக்கு 2, 7ல இந்த காலப்புருஷ லக்னத்துக்கு 2, 7ல பாப கிரகங்கள் இருக்கு. அதாவது எந்த லக்னத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம். இந்த 1/8/1983 இருந்து 1/2/1985 எந்த லக்னத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம், எந்த ராசியில வேணாலும் பிறந்திருக்கலாம், நட்சத்திரம் எது வேணா இருக்கலாம், தசை புத்தி என்ன வேணா நடக்கலாம். ஆனால் இந்த காலகட்டத்துல பிறந்தவங்களுக்கு கல்யாணம் லேட்டா தான் நடந்திருக்கும். அது சில பேருக்கு கல்யாணமே நடந்திருக்காது. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்த 2ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீட்டுக்கு மற்ற பாபகிரகங்கள் யாரு, சூரியன் செவ்வாய் பலமா சம்பந்தப்பட்டிருந்தா அவங்களுக்கு எல்லாம் கல்யாணமே இல்லாம தான் இருக்கும். உதாரணமா இந்த காலகட்டத்துல பிறந்தவங்களுக்கு மேச லக்கணமா இருந்து இங்க செவ்வாய் இருக்கவும் பிறந்திருப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு இங்க சுக்கிரன் இருக்கு, இங்க செவ்வாய் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்காது. இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு தான் நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. உதாரணமா இந்த காலகட்டத்துல மேச லக்கணத்துல ஒருத்தர் பிறந்திருந்து இங்க செவ்வாய் இங்க சுக்கிரன் சேர்ந்திருந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த ஜென்மத்துல கல்யாணமே கிடையாது. இது ஒரு விஷயம் நல்லா பாத்துங்க. 1983 இருந்து 85 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு இந்த பாப கிரகங்கள் காலப்புருஷ லக்னத்துக்கு இப்படி இருந்ததுனால கல்யாணம் லேட் ஆகுது. பாத்தீங்கன்னா இது காலப்புருஷ லக்னம் மட்டும் இருக்கிறது மட்டும் இதை இப்படி வச்சுக்கோங்க. ஆனா இந்த கிரகங்கள் இங்க இல்லாம இருந்தாலுமே பொதுவா லக்னத்துக்கு 2, 7ல பாபகிரகங்கள் இருக்கிறது சரியில்லைன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா 2, 7ல பாபகிரகங்கள் இருந்தாலே பொதுவா கல்யாணம் லேட்டா தான் நடக்கும். அடுத்ததா பாருங்க, இதே 1/2/1985 இருந்து 1/8/1986
கேது இங்க இருந்தார் துலாம்ல. இந்த காலகட்டத்துல பிறந்தவங்களுக்கும் கல்யாணம் லேட்டா தான் நடக்கும். கல்யாண வாழ்க்கை ஒரு மன உளைச்சலா தான் போயிட்டு இருக்கும். காலகட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1/2/1985 இருந்து 1/8/1986. இந்த காலகட்டத்துல பிறந்தவங்களுக்கும் இங்க வந்து 2ஆம் வீட்டுல பாவகிரகம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா 7ஆம் வீட்டுல காலபுருஷ லக்னத்துக்கு 7ல கேது இருந்துச்சு. இந்த காரணத்துல அந்த கல்யாண வாழ்க்கை இந்த காலகட்டத்துல பிறந்தவங்களுக்கு சில பேத்துக்கு அந்த பாவகிரகங்கள் 2 7 அதிகமா சம்பந்தப்பட்டிருந்தால் கல்யாணம் நடக்காம கூட இருந்திருக்கும். அப்படி கல்யாணம் ஆனவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பெருசா கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா சொல்ற அளவுக்கு கிடையாது. இது வந்து காலபுருஷ லக்னத்துக்கு சொல்லியிருக்கேன். எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, இப்ப நம்ம போன காலகட்டம் சொன்னது இந்த காலகட்டம் சொன்னதும் கூட. இப்ப அடுத்ததான் இதே மாதிரி இன்னொரு 2 காலகட்டம் மட்டும் இருக்கு. அதை சொல்லிட்டு மற்ற விஷயங்களை சொல்றேன். எப்படின்னா எப்படின்னா சொல்லுங்க நீங்க. குரு குரு நீச்சமா இருக்குன்றீங்க. ஆமா, குரு மொத்தம் எத்தனை இது எடுத்தோம். ஓகே. ஆனா குரு நீச்சமாவே இருந்தாலும் என்ன சொல்றது, நான் அந்த குரு வந்து நீச்சமா வருது எங்க எங்க ஆகிறாரு. அது 10ஆம் வீடு, அது தொழிலுக்கு எடுத்துட்டு போயிடல. கல்யாணம்ன்றது 7ஆம் வீடு தானே வருது. ஆனா 7ஆம் வீட்டை மட்டும் நான் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். இந்த காலகட்டத்துல பாருங்க, 1/6/1994 இருந்து 1/12/1995 வரைக்குமே ராகு துலாம்ல இருந்தாரு. அதனால இந்த காலகட்டத்துல பிறந்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம். வேற எந்த கிரகம் வேணா ஆட்சி உச்சமா 7ஆம் அதிபதி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்காது. பொதுவாவே எந்த ஜாதகமா இருந்தாலும் ரிஷபம் துலாம்ல இந்த ராகு கேது சனி மட்டும் இல்ல, பாவகிரகங்கள் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதுல யாரு இருந்தாலும் சரி, ரிஷபம் துலாம்ல பாவகிரகம் இருந்துட்டாலே அந்த கல்யாண வாழ்க்கை சந்தோஷம் கிடையாது. பெரிய கல்யாணம் நடக்காதுன்னு நான் சொல்ல வரல, பெருசா சந்தோஷம்னு சொல்ற அளவுக்கு இருக்காது. ஏதோ பேருக்குன்னு அந்த கல்யாண வாழ்க்கை இருக்கும். நான் வந்து நிறைய கெட்டது சொல்றேங்கிறாங்க. இப்ப நான் சொன்ன இந்த காலகட்டத்துல பிறந்த யாராவது கல்யாணம் பண்ணி, பொதுவாவே இங்க கல்யாணம் பண்ண யாருமே சந்தோஷமா இல்ல, அது வேற விஷயம். ஆனா இந்த காலகட்டத்துல கல்யாணம் பண்ண யாராவது சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஒருத்தர் கூட கிடையாது. அப்ப கெட்டதை சொல்லக்கூடாது. இப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நல்லது சொல்லுங்கிறாங்க. நல்லது சொல்றவங்களை மட்டும்தான் மேடை ஏத்தணும்னு சொல்லி பேசுறாங்க. இப்போ யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான வீடியோ போட்டிருக்காங்க. அப்ப கோடிக்கணக்கான மக்கள் நல்லா தானே இருக்கணும். ஏன் மனுஷங்களுக்கு பிரச்சனை எதுவுமே குறையதே இல்ல. இப்போ நிறைய ஜோசியர் பாத்துட்டீங்கன்னா பரிகாரம் பொய்ன்னு சொல்ல கிடையாது. பரிகாரம் உண்மைதான். எடுத்ததுக்கெல்லாம் பரிகாரம் தான் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் நல்லா இருக்காங்க? நல்லது பேசுறவங்க மட்டும்தான் ஸ்டேஜ்ல ஏத்தணும். இப்போ இந்த 3 காலகட்டத்தை சொன்னேன். இந்த 3 காலகட்டத்துல இந்த ரிஷபம் துலாம்ல ராகு கேது சனி சம்பந்தப்பட்டு ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலதான் இந்த 90 கிட்ஸ் கல்யாணம் பாத்தீங்கல்ல, இந்த 94 95 பிறந்தவங்களா இப்படிதான் இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல நிறைய பெண் சிசு கொலை நடந்துச்சு. 94 தான் கருத்துமா படம் வந்துச்சு. அந்த படம் இல்லைன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த காலகட்டத்துல. அதுக்கு முன்னாடி பெண் சிசு கொலை அதிகமா நடந்துச்சு. அதனால இப்ப பொண்ணுக்கு தான் பஞ்சமா இருக்கும். மாப்பிள்ளைக்கு பஞ்சமே கிடையாது. எக்கச்சக்கமான மாப்பிள்ளை இருக்காங்க. ஆனா பொண்ணுன்றது இப்ப என்கிட்ட கூட ஜாதகம் வருது. நிறைய பேர் பொண்ணுதான் கேட்டு வராங்க, ஒருத்தர் கூட மாப்பிள்ளை கேட்டு வர மாட்டேங்கிறாங்க. சரி, சுருக்கமா சில விஷயம் டைம் என்ன பேசலாம். ஓகே. இப்போ கல்யாணம் லேட் ஆகிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணமா மேச லக்னத்துக்கு வச்சுக்கோங்க. இது 2ஆம் வீடு, இது 4ஆம் வீடு, இது 7ஆம் வீடு, இது 12ஆம் வீடு. இந்த 2 4 7 12ல உதாரணத்துக்கு மேச லக்னம் சொல்லியிருக்கேன். எந்த லக்னமா இருந்ததுனாலும் எடுத்துக்கோங்க. அந்த லக்னத்துக்கு 2 4 7 12ல பாப கிரகங்கள், இந்த லக்னத்துக்கு ஆகாத கிரகங்கள் அதிகமா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கல்யாணம் லேட்டா தான் நடக்கும். 30 வயசுக்கு மேலதான் கல்யாணம் நடக்கும், அதுக்கு முன்னாடி நடக்காது. 2 4 7 12ல இப்ப உதாரணம் மேச லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா சனி பாதகாதிபதி ஆயிடுறாரு. ராகு கேது எப்பவுமே இருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க.
அடுத்தது பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆகாதவர் யாரு? 7க்கு பாதகாதிபதி யாரு? சூரியன். இப்ப இந்த சூரியன் பாதகாதிபதி மேச லக்னத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். 7க்கு பாதகாதிபதி சூரியன், லக்னத்துக்கு பாதகாதிபதி சனி, ராகு கேது மாந்தி. இவங்க எல்லாம் இந்த 2 4 7 12 இருக்கக்கூடாது. சரி 4 இடத்துல இல்ல, ஏதாவது 2 இடத்துல மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் லேட் ஆகும். இப்போ இது ஒரு ரூல்ஸ் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த 2 4 7 12 செவ்வாய் இருந்தா செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. செவ்வாய் தோஷமே இருந்தாலும் இல்லைனாலும் இந்த 2 4 7 12 செவ்வாய் மட்டுமே இருந்தாலும் கல்யாணம் லேட்டா தான் நடக்கும். பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டுக்கு இந்த இது வந்து நான் உதாரணத்துக்கு மேச லக்னம் கொடுத்திருக்கேன். எந்த லக்னமா இருந்தாலும் சரி 7ஆம் வீட்டுக்கு சுக்கிரன், சந்திரன், சனி, செவ்வாய் இவங்க ஒன்னா இருந்தாலும் சரி அல்லது வேற ஒரு இடத்துல வந்து பார்த்தாலும் சரி 7ஆம் வீட்டுக்கு இந்த 4 கிரகம் சம்பந்தப்பட்டுட்டா இந்த ஜென்மத்துல கல்யாணம் கிடையாது. அப்படி தப்பி தவறி நடந்தாலும் குழந்தை பிறக்காது. இதை நான் அனுபவ ரீதியா பார்த்திருக்கேன், நிறைய ஜாதகம் பார்த்திருக்கேன். 7ஆம் வீட்டுக்கு சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், சனி சம்பந்தப்படக்கூடாது. அதாவது யாரும் ஒருத்தரும் சம்பந்தப்படலாம், 4 பேரும் சம்பந்தப்பட்டா ஜென்மத்துக்கு கல்யாணம் கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா 7ல ஏற்கனவே ஒரு தடவை பேசுனதுதான் 7ஆம் வீட்டுல சுக்கிரன் சனி. சனிக்கு வந்து 7 வந்து திக்பலம் தான். ஆனா 7ஆம் வீட்டுல சுக்கிரன் சனி வந்து ஏதோ ஒரு எந்த சுபகிரகத்தோடையும் சேர்ந்து இருக்கக்கூடாது. அப்படி சேர்ந்து இருந்தாலும் அந்த கல்யாண வாழ்க்கை 1% கூட சந்தோஷமா இருக்காது. அதே இந்த பாத்தீங்கன்னா மேச லக்னம் உதாரணத்துக்கு சொல்லியிருக்கோம். இப்போ மேச லக்னம் 10ஆம் வீடு எது? மகரம். மகரத்துல இதே இந்த சுக்கிரன் சனி இருக்காருன்னு வைங்க, கல்யாண வாழ்க்கை இது ஆண் ஜாதகமா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கல்யாண வாழ்க்கையில 1% கூட சந்தோஷமே இருக்காது. ஏதோ பேருக்குன்னு தான் அந்த கல்யாண வாழ்க்கை போயிட்டு இருக்கும். அதாவது இதை நான் ஏற்கனவே இங்க சொன்னதுதானா 7க்கு 4ஆம் வீட்டுல சுகஸ்தானம். இங்க சுக்கிரன் சனி எந்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சேர்ந்து இருந்தால் கண்டிப்பா அந்த கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. அப்புறம் கல்யாணம் லேட் ஆகிறதுக்கு இன்னொரு ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 7ல ஏதாவது ஒரு கிரகம் வக்ரமா இருக்கிறது. அந்த 2 7ஆம் அதிபதி தான் வக்ரமானுன்ற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு கிரகம் வேற கிரகம் வக்ரமானாலும் சரி அல்லது அந்த 2 7ஆம் அதிபதி வக்ரமாகி வேற ஸ்தானங்கள்ல இருந்தாலும் சரி கல்யாணம் லேட்டா தான் நடக்கும். அப்புறம் ஒரு சில ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில கிரகங்கள் ஸ்ட்ராங்கா இருந்தாலே லைஃப்ல பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி குரு சுக்கிரன் 7ஆம் அதிபதி கேந்திரங்கள்ல இருந்தால் அந்த ஜாதகம் ஒரு நாள் லைஃப்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. இப்ப அதுல பாத்தீங்கன்னா இந்த மேசம், மிதுனம், கன்னி, இந்த விருச்சிகம் இந்த 4 லக்னத்துக்கு குரு சுக்கிரன் மட்டுமே நல்லா இருந்தா போதும். ஏன்னா 7ஆம் அதிபதி வந்துருவாரு. இது மிதுனத்துக்கு கன்னிக்கு 7ஆம் அதிபதி குருவாவே வந்துருவாரு. இந்த மேசத்துக்கும் விருச்சிகத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரனாவே வந்துருவாரு. அதாவது ஒரு ஜாதகத்துல குரு சுக்கிரன் 7ஆம் அதிபதி கேந்திரங்கள்ல இருந்தாலே அந்த ஜாதகம் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை ஓரளவு நல்லா இருக்கும். ஆனா மற்ற லக்னங்களுக்கு 7ஆம் அதிபதியும் குருவும் சுக்கிரனும் ஸ்ட்ராங்கா அதாவது கேந்திரங்கள்ல இருந்தாலே அந்த ஜாதகர் வாழ்க்கையில ஜெயிச்சிருவார். ஓகே டைம் ஆச்சாண்ணா, இருந்தாலும் அதிகமா போக கூடாது, மத்தவங்கள பேசுறது இருக்காங்களா அதனால என்னன்னா ஆயிடுச்சாண்ணா வச்சு பேசலாமா? ஓகே ஓகே என்ன சொல்றேன் இப்போ இறுதியா ஒரு ரூல்ஸ் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. கல்யாணம் இது ஜென்மத்துக்கு கல்யாணமே இல்லைன்றதுக்கு ஒரு ரூல்ஸ். எந்த லக்னமா வேணாலும் நீங்க வச்சுங்க. இது வந்து நான் மேச லக்னம் வச்சிருக்கேன். இப்போ 2ல செவ்வாய், 7ல சனி, இங்க சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஜென்மத்துக்கும் கல்யாணம் கிடையாது. இப்படி இருந்தாலும் ஜென்மத்துக்கு கல்யாணம் கிடையாது. நான் உதாரணத்துக்கு மேச லக்னம் கொடுத்துருக்கேன். எந்த லக்னத்தை வேணாலும் நீங்க போட்டுக்கங்க. இந்த மாதிரி கிரக அமைப்பு ஃபர்ஸ்ட் போட்டது வந்து செவ்வாய், சனி, சுக்கிரன்.
இப்ப புதன் செவ்வாய் சனி இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா கல்யாணம்ன்றது ஜென்மத்துக்கு நடக்கவே நடக்காது. நீங்க என்ன பண்ணாலும் சரி. அடுத்ததா பாத்தீங்கன்னா கம்முன்றா ரகசியத்தை இனிமே சொல்ல மாட்டேன் நானு. ரகசியத்தை சொன்னா யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. குரு சூரியன் சுக்கிரன் இந்த மாதிரி இருந்தாலும் ஜென்மத்துக்கு கல்யாணம் கிடையாது. சரிங்களா? எத்தனை வயசு ஆனாலும் சரி, வேணா ஸ்டெப் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப சொன்ன மூணு கிராம் குறிச்சுக்கிட்டீங்களா? நான் உதாரணத்துக்கு தான் மேச லக்னம் கொடுத்துருக்கேன். எந்த லக்னமா இருந்தாலும் சரி, இந்த கிரகம் அந்த மாதிரி 2, 7, 12 இருந்தா கண்டிப்பா கல்யாணம் கிடையாது. அடுத்து யாராவது விட்டாச்சானா குரு சுக்கிரன் சனி சூரியன் சந்திரன் செவ்வாய் இல்லண்ணா கம்முன்றண்ணா ராகு இல்லண்ணா சனி இப்படி இருந்தாலும் சரி ஜென்மத்துக்கு கல்யாணம் கிடையாது. நீங்க துணிஞ்சு சொல்லலாம். அப்படி வேணா தெரியாம என்ன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தா கல்யாணம் நடக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அப்படியே தப்பி தவறி, ஏன்னா நம்ம ஒண்ணு கடவுள் கிடையாது. 100 நம்ம சொல்றது எல்லாமே சரியா இருக்காது. 1-2 பேருக்கு மாறதான் செய்யும். ஒரு 10 பலன் சொன்னோம்னா 2, அதாவது ஒரு 10 ஜாதகம் பார்த்தோம்னா அதுல 2 ஜாதகம் தப்பாதான் வரும். நம்ம ஒண்ணு கடவுள் கிடையாது. அதுல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆனா ஆயிட்டு போகுது, அது ஒண்ணு பிரச்சனை. 10 ஜாதகம் சொன்னா 8 ஜாதகத்துக்கு சரியாவே வரும். 2 ஜாதகம் மிஸ் ஆகதான் செய்யும். நம்ம ஒண்ணு கடவுள் கிடையாது, சராசரி மனுஷன் தான். நம்ம எல்லாமே சரியா சொல்லிட்டா அப்புறம் மனுஷனும் கடவுளுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். அப்புறம் போதுமாண்ணா? ஓகே, நம்ம யூடியூப் சேனலை அனைவரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா மத்தவங்க வீடியோ எல்லாம் நான் ஒரு விஷயத்த மட்டும் பேசிக்கிறேன். தயவு செஞ்சு இதை பாருங்க. யூடியூப் நேரம் அனைவரும் அதான் சொல்லிடுறேன்னா, இப்போ பாத்தீங்கன்னா நான் 2005 இருந்து ஜோசியத்தை படிச்சுட்டு இருக்கேன். இன்னமும் படிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த நான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா சாதாரணமா பேசுவாங்க. அவங்க செம்ம ஜீனியஸ் ஜோசியரா இருப்பாங்க. ஜீனியஸ் மாதிரி பேசுவாங்க, ஒண்ணுமே விஷயம் இருக்காது. நான் பொதுவா சொல்றேன், யாரையும் குறை சொல்லணும்னு சொல்லல, சரிங்களா? பொதுவா சொல்றேன். சில பேர் பாருங்க ரொம்ப ஜீனியஸ் மாதிரி பேசுவாங்க, ஒண்ணுமே விஷயம் இருக்காது. சில பேர் சாதாரணமா பேசிட்டு போவாங்க, அவங்க கிட்ட பயங்கரமா விஷயம் இருக்கும். இதை நான் வயசு வித்தியாசமா சொல்ல கிடையாது. சின்ன ஜோசியர் பெரிய ஜோசியர்லாம் அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ யூடியூப் நேயர்கள் பாத்தீங்கன்னா இதை யாரையும் நான் குறை சொல்லணும்னு சொல்லல. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசியிருப்பாங்க. அதுல 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஜோசிய விஷயம் இருக்கும். அதை போய் எல்லாரும் வத பாக்குறீங்க. நான் என் வீடியோ மட்டும் பார்க்கணும்னு சொல்ல வரல, எல்லாரோட வீடியோ தான் பார்க்கணும்னு சொல்ல வரேன். ஒரு 5 நிமிஷமாவது தொடர்ந்து ஒருத்தரோட வீடியோவை பார்த்தாதான் அதுல இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு தெரியும். சாதாரணமா பேசின பேச்சுக்கலாம் எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான பேர் பாக்குறீங்க, லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க. ஏன் என் வீடியோவும் பார்த்து கொஞ்சம், என் வீடியோ மட்டும் இல்ல, இந்த நாமக்கல் சங்கத்துல இருக்கிறவங்களோட வீடியோ எல்லாமே பார்த்து கொஞ்சம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? மீண்டும் என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா, சரி கடைசியா ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன், ஆனா கோச்சுக்க வேணானா. இங்க பாருங்க, இப்ப ஐயா கைரேகையை பத்தி பேசினாரு. அவரு சொன்னாலும் உண்மைதான் இல்லைன்னு சொல்லல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச 2-3 விஷயத்த மட்டும் சொல்றேன். இதை நீங்க ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாம், மனப்பாடம் பண்ண வேணாம். இப்ப பாத்தீங்கன்னா அவர் சொன்னார்ல, ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இருத ரேகை, அது தெரியுமில்ல எல்லாத்துக்கும். இப்போ இந்த ஆயுள் ரேகை பாத்தீங்கன்னா மணிக்கட்டு ரேகையில இருந்து போனுச்சுன்னா ஆயுள் ஸ்ட்ராங்கா இருக்கும். மணிக்கட்டு ரேகைனா தெரியுமில்ல எல்லாத்துக்கும். இதுல இருந்து இப்படி போனா ஆயுள் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு மேல போகுது பாருங்க, சந்திரமேட்ல இருந்து, அது புத்தி ரேகை. இப்ப நீங்க புதுசா ஒருத்தர்கிட்ட பேச போறீங்க, பழக போறீங்க அப்படின்னா நம்ம ஜாதகத்தை கேட்க முடியாது, அவன் கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சுக்க. அவங்க கைய பாத்தீங்கன்னா அந்த புத்தி ரேகை சந்திரமேட்ல இருந்து போகணும். சந்திரமேடு தெரியுமில்ல, இந்த மேடுதான் தெரியுங்களா எல்லாத்துக்கும். சந்திரமேடு இதுதான். இப்போ இந்த சந்திரமேட்ல இருந்து புத்தி ரேகை போனா அவங்கள ஓரளவு நம்பலாம். இதுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இந்த உலகத்துல 100% நல்லவனும் எவனும் கிடையாது, 100% கெட்டவனும் எவனும் கிடையாது. எவ்வளவு பெரிய நல்லவனா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல கெட்டவனா இருப்பாங்க, எவ்வளவு பெரிய கெட்டவனா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் நல்லவனா இருப்பாங்க. ஆனா அந்த பர்சன்டேஜ் அளவு, சந்திரமேட்டுக்கு மேல இருந்து புத்தி ரேகை போனா அவங்க கேரக்டரை பேசுங்க, பழகுங்க, ஆனா நம்பி எதையும் பெருசா செய்யாதீங்க. அதே சந்திரமேட்ல ஆரம்பிச்சு போனா அவங்கள 100% நம்பலாம். அதுக்கு மேல போறது பாத்தீங்கன்னா இருதய ரேகை. அந்த இருதய ரேகை பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய ஹெல்த் பாதிப்பு ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு வரும்
அப்படின்றத சொல்றது. இப்போ அந்த இருதய ரேகை பாத்தீங்கன்னா இந்த சனிமேடு இந்த 2 விரலுக்கு சென்ட்ரல் வருது அந்த குருமேடு சனிமேடு இந்த சென்ட்ரல் இந்த ஓட்டக்குள்ள போகக்கூடாது. அப்படி போனுச்சுன்னா ஹெல்த் பாதிப்பு அடிக்கடி வரும். அதே இப்படி போகாம கொஞ்சம் இதா இருந்துச்சுன்னா அப்பப்ப ஹெல்த் பாதிப்பு வரும், சரியா போயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க வர்றது தாம்பத்திய ரேகைன்னு சொல்றது, அதான் கல்யாண ரேகைன்னு சொல்லுவாங்க. இந்த ரேகை கொஞ்சமாவது மேல வந்தாதான் கல்யாணம் நடக்கும். இந்த ஒரு ரேகை 2 ரேகை 3 ரேகை இருந்தா கன்ஃபார்ம் அது நீங்களே முடிவு பண்ணீங்க தாம்பத்திய ரேகைன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? சரி, ஓகே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.